வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். துறவு நிலை அப்படிங்கிறதுல வரும்போது தான் அந்த அன்பு வெளிப்படும். அப்பொழுதுதான் அது நீடித்ததாக நிலைத்ததாக இருக்கும். இப்போ நம்ம அன்புங்கிறத நம்ம குடும்பம் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து சமுதாயம் அப்படிங்கிற அளவில் ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது எங்கெங்கே எப்படி இருக்குது, அதை எப்படி நம்ம கொஞ்சமாவது கொண்டு வரலாம் அப்படிங்கிறது வரணும், கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ இந்த அன்புங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்னங்க தெரியுது, ஆனால் சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது. சார் நீங்கள் ஒரு அன்புன்னு ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லிட்டீங்க, அதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு எனக்கு மனசு என்னமோ கூசுதா, அதை கூசுகிற அளவுக்கு ஆகிட்டேன். இங்கிலீஷில் அதை கொண்டு வரும்போது அது ஒரு கூச்ச சுபாவத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. ரைட்டா? இப்போ இந்த அன்புங்கிறத இங்கிலீஷில் கொண்டு வந்து இங்கிலீஷ் ஸ்டைலில், வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அது அப்படி ஆயிடுச்சு. சரிங்களா? இன்னும் கூட சொன்னாங்க அன்கண்டிஷனல் லவ் இப்படின்னு ஒரு வார்த்தையை ஒருத்தர் சொன்னார். நான் அந்த வார்த்தையை அப்படியே நினச்சி பார்த்தேன். அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு ஒன்று இருக்கா? அந்த வார்த்தையை கேட்ட பிறகு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிற வார்த்தை இருக்க முடியாதுன்னு தோணுச்சு. அந்த வார்த்தை எப்படி போடணும்னு தோணுச்சுன்னா, அன்கண்டிஷனல் இஸ் லவ். அன்கண்டிஷனல் லவ் கிடையாது, அன்கண்டிஷனல் இஸ் லவ். ரைட்டா? சரியா வருதா? அப்படி போடணும்னு தோணுச்சு. அன்கண்டிஷனல்ங்கிறது தான் லவ். ரைட்டா? அப்போ அன்கண்டிஷனல்ங்கிறதும் இப்போ நம்ம சொல்கிற துறவுங்கிறதும் ஓரளவுக்கு ஒட்டி வருதா? துறவுங்கிறது என்ன? அன்கண்டிஷனல். உறவுங்கிறது கண்டிஷனல். துறவுங்கிறது அன்கண்டிஷனல். அப்போ அந்த அன்கண்டிஷனல் ஸ்டேட், அந்த அப்படி ஒரு அந்த அன்கண்டிஷனல் ஸ்டேட்டில் ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் லவ், அதுதான் அன்பு. அப்போ இப்போ அன்புங்கிறது எப்படி எடுத்துக்கலாம்? அன்புங்கிறது ஒரு 2 விஷயத்தை கடந்த ஒரு நிலை அன்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னென்ன விஷயத்தை கடந்தது? பொருள், உடல். பொருள், உடல், இந்த 2ஐயும் கடந்த ஒரு நிலை அன்பு. அன்புல என்ன வரக்கூடாது? பொருளோ உடலோ தொடர்பு இருக்கக்கூடாது. அதை கடந்த நிலையாக இருக்கணும். பொருள் உறவையும் உடல் உறவையும் கடந்த ஒரு நிலை அன்பு நிலை அப்படின்னு வச்சுக்கலாமா? திங்க் பண்ணி பாருங்க. இது 2ஐயும் கடந்த நிலை. இதில் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாம் கட்டிடும். இதில் போயிட்டோம்னா எல்லாம் கட்டிடும். வாழ்க வளமுடன்.